மார்னிங். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோட பேசிக். ஸோ வாட் இஸ் இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்? மிஷின் அப்படின்னா என்ன? அந்த எலக்ட்ரிக்கல்ன்ற பாட்டை எடுத்துருவோம். வாட் இஸ் இந்த மிஷின்? மிஷின் நம்ம புரிதலுக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா, இட் வில் ரெடியூஸ் த ஹியூமன் எஃபர்ட். அதாவது ஏதோ ஒரு வேலையை ஹியூமனோட எஃபர்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி சிம்பிளிஃபைடா ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்காக டிஸ்கவர் பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் தான் கால்ட் அஸ் மிஷின். சரிங்களா? ஸோ இங்க நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக்கல் மிஷின். தட் மீன்ஸ் அந்த மிஷின்ஸோட இன்புட்லயோ இல்ல அவுட்புட்லயோ ஏதோ ஒரு வகையில எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பேரு எலக்ட்ரிக்கல் மிஷின் நம்ம பேர் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின். வாட் ஆர் தே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ரொட்டேட்டரி இன்னொன்று வந்து நான் ரொட்டேட்டிங் பார்ட். தட் இஸ் ஸ்டாட்டிக் மிஷின் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ரொட்டேட்டிங் மிஷின். ஸ்டாட்டிக் மிஷின் அப்படின்னா அதுல எந்த வித மூவிங் பார்ட்ஸும் இருக்காது. ஆனா அது ஒரு வேலையை செய்யும். அந்த வேலையினால வில் கெட் சம் பெனிஃபிட் either in domestic, agriculture or industries. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, we can call it as a static mission. ஸோ அதுல வர டைப்ஸ் பாத்தீங்கன்னா, இட் இஸ் a டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டா பிரிக்கிறாங்க, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இட் கேன் பி காயின்ட் அஸ் ஒரு 230 வோல்ட் சப்ளை இருக்கிற ஒரு சிங்கிள் காயில் பிரைமரி அண்ட் செகண்டரி சைடு வர ஒரு டேர்ம் தான் என்ன சொல்றோம், சிங்கிள் ஃபேஸ். அதே ஒரு 440 வோல்டேஜ் இருக்கிற டேர்ம்ஸ் த்ரீ ஃபேஸஸ் அட் ஆர்ஒய்பி, இந்த டேர்ம்ல வந்து அது பேர் த்ரீ ஃபேஸ் சொல்லி சொல்றோம். ரைட்டுங்களா? இது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற விங்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மூவிங் பார்ட். ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் சைட். அதே இங்க வந்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மூவிங் பார்ட். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரொட்டேட்டிங் டைப் நம்ம சொல்லும் போது அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு டிசி மிஷின், இன்னொன்னு ஏசி மிஷின். வாட் இஸ் இந்த டிசி மிஷின்னா, எய்தர் இன்புட்டை நம்ம வந்து மெக்கானிக்கலா கொடுத்து அவுட்புட்டை டிசி சப்ளைவா எடுக்கலாம், அது பேரு ஜென்ரேட்டர். இல்லைன்னா இன்புட்டை வந்து ஒரு டிசி சப்ளையா கொடுத்து அவுட்புட்டை மெக்கானிக்கல் பார்ட்டா பார்க்கலாம், அது பேரு மோட்டர். இதே இதோட இன்னொரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி மிஷின் சொல்லி சொல்றோம். அந்த ஏசி மிஷின்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஏசி ஜென்ரேட்டர், இன்னொன்னு ஏசி மோட்டர். நான் இங்க சொன்ன அதே புரிதல் தான் இருக்கு. மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏசி அவுட்புட், எலக்ட்ரிக்கல் டு மெக்கானிக்கல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏசி இன்புட், இது பேரு மோட்டர். இப்போ இந்த ஏசி ஜென்ரேட்டரை ரெண்டா பிரிக்கிறாங்க, இண்டக்ஷன் அண்ட் சிங்கர்னஸ். அதே ஏசி மோட்டர் ரெண்டா பிரிக்கிறோம், அகைன் இண்டக்ஷன் மோட்டார் அண்ட் சிங்கர்னஸ் மோட்டார். அதுல சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ், இந்த மாதிரி பல வகையில இருக்கு. இங்க நம்ம வந்து பேசிக்கா ஒரு டிசி மிஷினை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம் நம்ம செஷன்ல. சரிங்களா? ஸோ டிசி மிஷின் அப்படின்னா இது ரெண்டு வேலையை செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்புட்டை எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டா மாத்திர ஒரு வேலை. அப்படி இல்லைன்னா வைஸ் வர்சா, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்புட்டை மெக்கானிக்கல் அவுட்புட்டா மாத்திர ஒரு வேலை. சரிங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஜென்ரேட்டர், வேர் மெக்கானிக்கல் இன்புட் நீங்க கொடுக்குறீங்க. ஃபேரடேஸ் லா பிரின்சிபல் மூலியமா அது எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டை கிரியேட் பண்ணும். ஸோ தட் அவுட்புட் ஃபைனலா எனக்கு எப்படி கிடைக்கும்னா டிசியா கிடைக்கும். அதனால அதுக்கு பேரு டிசி ஜென்ரேட்டர். இதே மிஷினுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை இன்புட்டா கொடுத்து அந்த மிஷினை நான் சுத்த வைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிசி மோட்டர். Hope you can understand what I'm trying to say, right? Next is we are going to speak about the term called as two different types of terms. என்ன terms? வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஓகேங்களா? இப்போ உங்களோட என்னோட மிஷின் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிசின்னு கொடுத்தா அது பேர் டிசி மிஷின். அதே ஏசின்னு கொடுத்தா அது பேரு ஏசி மிஷின். சரிங்களா? இப்போ ஏசி மிஷினுக்கும் டிசி மிஷினுக்கும் என்ன சார் மேஜர் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அல்டிமேட்டா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தோடைய ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரிலவன்சி சேமா தான் இருக்கும். என்ன ஒரு மேஜர் வித்தியாசமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசி மிஷின்ல காமுடேட்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் உள்ளார சேர்த்திருப்பாங்க. ஓகே, இப்ப காமுடேட்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் உள்ளார சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபேரடேஸ் லா மூலியமா கிடைக்கிற ஏசி அவுட்புட் எனக்கு டிசியா மாறி எனக்கு டிசி சப்ளைவா வெளியில வரும். இல்லைன்னா நான் கொடுக்குற இன்புட் எனக்கு ஏசியா மாறி என்னோட ஃபீல்டுக்கு உள்ளார போகும். அப்போ கன்வென்ஷனலா இருக்கிற ஒரு மிஷின் செட்டப்ல காமுடேட்டர்னு ஒண்ணு சேர்த்தா அது பேரு டிசி மிஷின். அந்த காமுடேட்டர் இல்லை அப்படின்னா அது பேர் ஏசி மிஷின். இது ஒரு பேசிக்கா நமக்கு தேவையான ஒரு புரிதலா எடுத்துக்கலாம். எதுக்கு? ஏசி மிஷினுக்கும் டிசி மிஷினுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன். டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதை நான் எப்படி கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன்னா, ஒரு உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் கூட கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அதாவது உடம்பை கூட ரிலவன்சி பண்ணி நான் சொல்ல போறேன். ஒரு பாடியோட பார்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல போறோம், ஹியூமன் பாடியோட. ரைட்? எப்படி பாக்குறோம்னா, இதுதான் அதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்றாங்க. இதான் அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் த டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்றோம். ரைட்டுங்களா? இதுல என்னென்ன இருக்கு? வெளியில ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த லேயர் பேர் தான் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா
யோக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் கவர். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் மாதிரி இது யோக். அதாவது உள்ளார இருக்கிற அந்த இன்னர் பார்ட்ஸை பாதுகாப்பது, உள்ளார இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில போகாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ற ஒரு ஏரியா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா யோக்குன்னு சொல்லி சொல்றோம். திஸ் யோக் வில் ஆக்ட் ஆஸ் ஏ அவுட்டர் கவர், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன். இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்கு அயான் பீஸ்ல இது மேக் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட ப்ரொஜெக்டட் எக்ஸ்டென்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த 4 பார்ட். 1, 2, 3, 4 இந்த 4 பார்ட். ஓகே, இந்த 4 பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா போல் கோர் அண்ட் போல் ஷூ. இதோட வேலை என்னன்னா இந்த ஃபீல்டு வைண்டிங்கை தாங்கி நிற்பது அதோட வேலை. அப்புறம் இந்த ஃபீல்டு வைண்டிங் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டை ஓவராலா எல்லாருக்கும் பிரிச்சு படர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டடா கொடுக்கறது தான் இதோட வேலை. இதுதான் இந்த போல் கோர் அண்ட் போல் ஷூ. சரிங்களா? தென் வாட் இட் வில் டூ, இட் வில் யூஸ், தென் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கோட மேல சுத்தி இருக்கிற அந்த வயர் பேர் நான் சொல்றேன்னா ஃபீல்டு வைண்டிங். இந்த ஃபீல்டு வைண்டிங் எதுக்குன்னா எக்ஸைட்டேஷன் பயன்படுது. எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாரடேஸ் லா ஒர்க் அவுட் ஆகணும்னா அங்க எக்ஸைட்டேஷன் இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ் லா சேஸ், whenever a conductor rotate inside a magnetic field, it cuts the flux because of a EMF is generated நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த ஃபேரடேஸ் லாக்கு எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ற ஒரு டேர்ம் தான் எக்ஸைட்டேஷன். அதுக்கான காயில் தான் இந்த ஃபீல்டு வைண்டிங். ஓகேங்களா? இது ஒரு காப்பர் அலுமினியம் காயிலா மேட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற உள்ளார ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்மச்சூர். இந்த ஆர்மச்சூர்ன்றது தான் நம்ம சொல்ற அந்த கண்டக்டர். வாட் இட் வில் டூ, இட் வில் டூ த ப்ராசஸ் ஆஃப் ரொட்டேஷன், கட்டிங், ஜென்ரேஷன் ஆஃப் இஎம்எஃப். இது பண்றதா இந்த ஆர்மச்சூர். இதுக்கு நடுவில் இந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, இதுலதான் என்ன வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆர்மச்சூர் வைண்டிங்கை அவங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ரைட்? இது எல்லாமே எப்படி பண்ணிருப்பாங்க, லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க. சோ தட் கேன் அவாய்ட் தி எடி கரண்ட் லாசஸ் சொல்லி சொல்றோம். ஃபைனலா இது பேர் பேஸ். இதுதான் முக்கியமான டிசி மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த பார்ட்டை பார்த்தாலே ஒரு உடம்புல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. யோக் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் கவர், அது மெக்கானிக்கல் சப்போர்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங் வெளியில போகாம பாதுகாக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணும். அதுக்கப்புறம் வி ஹாவ் திஸ் போல் அண்ட் போல் ஷூ, அதுக்கப்புறம் ஃபீல்டு வைண்டிங், அதுக்கப்புறம் ஆர்மச்சூர். ஆர்மச்சூருக்குள்ளா இருக்கிற ஒரு முக்கியமான பாட்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷஸ் அண்ட் காமுடேட்டர். இந்த பிரஷஸ் அண்ட் காமுடேட்டரோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த இஎம்எஃப் கட் ஆகுது, ஆர்மச்சூர் கட் ஆகி உருவாகிற இஎம்எஃப் அந்த பிரஷஸ் கலெக்ட் பண்ணது என்னவா இருக்கும்னா ஏசியா இருக்கும். ஏன்னா ஃபேரடேஸ் லா வந்தாலே ஏசி. அந்த கலெக்ட் பண்ண ஏசி என்னவா மாத்தும், டிசியா மாத்தும். அதோட முக்கியமான பார்ட் தான் காமுடேட்டர். இந்த காமுடேட்டர் தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏசியா உருவாகின அவுட்புட்டை டிசியா மாத்தி எனக்கு இதோட பேருக்கான அர்த்தத்தை கொடுக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் டிசி மிஷின் ஆர் டிசி ஜென்ரேட்டர் ஆர் டிசி மோட்டார்னு சொல்லி சொல்லலாம். சோ இப்ப இது வரைக்கும் சொன்ன கதைப்படி பார்த்தா நம்ம டிசி மிஷின் அப்படின்றத நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப டிசி மிஷின் அப்படின்றதுதான் நம்ம என்னவா கத்துருக்கோம், ரெண்டா கத்துருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிசி மோட்டார்னு அதை சொல்லலாம், டிசி ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் தி வியூ ஆஃப் யுவர் டிசி மோட்டர். ரைட்? ஸோ உங்களோட டிசி மோட்டரை ஸ்டேட்டார் பார்ட்டோட வியூ உள்ளார இருக்கிற அந்த ஃபீல்டு வைண்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபீல்டு வைண்டிங் இது அதோட போல். இந்த அவுட்டர் தான் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யோகார் ஹவுசிங் சொல்லி சொல்ல வரேன். ரைட்டுங்களா? இப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரோட்டார். அந்த உள்ளார ஒண்ணு சுத்தம் இல்லையா ஆர்மச்சூர், அது பேர் தான் அந்த ரோட்டார் நம்ம சொல்றோம். இது எது கூட கனெக்ட் பண்ணிருப்போம்னா உங்களோட ஷாஃப்ட் ஃபார் யுவர் டிரைவிங் ஃபீல்டு கனெக்ட் பண்ணிருப்போம். அது சுத்த சுத்த ஜென்ரேட்டர் சுத்தம்னு சொல்லுவேன். அந்த ஜென்ரேட்டர் அப்படின்றத சுத்துற பாட்டு தான் இது. இதுக்கு இடையில இருக்கிறதா அந்த ஸ்லாட்ஸ். இந்த ஸ்லாட்ஸ் தான் நான் என்ன சுத்திருக்கேன்னா காயில் சுத்திருக்கேன். இந்த காயில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார சுத்தும் போது கட் ஆகி இஎம்எஃப் ஜென்ரேட். கட் ஆகினா உடஞ்சி போறது கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணி இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணணும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். தட் இஸ் யோகார் ஃப்ரேம். இந்த யோகார் ஃப்ரேம்ன்றது இட் இஸ் நத்திங் பட் அ சாலிட் மெட்டல் பார்ட், அவுட்டர் கவர் சப்போர்ட்டா இருக்கும். ஃபீல்டு வைண்டிங் எக்ஸைட்டேஷன் உருவாகப்பட்டது அலுமினியம் ஆர் காப்பர்ல பண்ணியிருப்போம். நார்த் அண்ட் சவுத் போல் பொலாரிட்டியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இதன் மூலியமா மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறோம். இந்த பிரஷஸ் கார்பனால உருவாக்கப்பட்டது. இது வந்து அந்த ரொட்டேட்டிங் ஆர்மச்சூர்ல தொட்டுக்கிட்டு இருக்கும். அந்த ஆர்மச்சூர் கட் ஆகி கிரியேட் ஆகிற இஎம்எஃப் கலெக்ட் பண்ணும். காமுடேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா வர அந்த அவுட்புட்டான ஏசிய டிசியா மாத்தி எனக்கு என்னோட லோடுக்கு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் ஸ்டோரி பிஹைண்ட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் டிசி மிஷின். சரிங்களா?
ஸோ இப்போ டிசி ஜென்ரேட்டர்னு ஒன்று பார்க்குறேன். டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன சார், புதுசா சார்னா இல்லை. ஏன்னா அந்த டிசி மிஷின் அப்படின்றதோட ஒர்க்கிங்கை வச்சு தான் அது ரெண்டா சொல்லலாம். ஒன்று டிசி ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து டிசி மோட்டர், ரைட்? இப்போ டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கெட்ஸ் த இன்புட் ஆஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் வி டெலிவர் த அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி சப்ளை. ஸோ இது ஃபேரடேஸ் லால ஒர்க் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபிளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு சைன் வேவ் எனக்கு உருவாகும். இந்த சைன் வேவ் உருவாகும் போது என்ன எப்படி இந்த சைன் வேவ் உருவாகுதுன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த உருவாக்குற சைன் வேவ் வந்து இந்த கான்செப்டை பொறுத்து இருக்கும். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன் கான்டாக்ட் வித் த காயில். இதுதான் வந்து முக்கியமான கூறு. என்னவா கிரியேட் ஆக, ஏசியா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ என் கையை பார்த்துக்கோங்க. இந்த கை தான் வந்து என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு புரியும். ஸோ இந்த கை தான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இப்போ இது வந்து நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கிற மேக்னெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ என்னோட இஎம்எஃப் எது பொறுத்து இருக்கும்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை பொறுத்து தான் இருக்கும். இதான் நம்மளோட பேசிக் தியரி. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, I will have என்னோட பொசிஷன் இப்படி இருக்கும் பட்சத்தில் I will have maximum EMF in contact with the coil. அப்போ ஏரியா லிங்க்டு வித் காயில் இஸ் மேக்ஸிமம். இப்போ இந்த காயில் எப்படி நான் திருப்புறேன்னா, அதோட டைரக்ஷன் என் கையை திருப்பும் போது there will not be any much change of flux. அப்போ what I can say is, I can say the rate of change of flux is minimum. ஸோ அவுட்புட் எனக்கு ஜீரோன்னு வரும், ரைட்டுங்களா? இப்போ என் கையோட பொசிஷன் இப்படி இருக்கு. இதை நான் இப்படி திருப்பி புல் பண்ணும்போது காயிலோட கான்டாக்ட் ஏரியா கம்மி, பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து அதிகம். ஸோ அப்போ இதன் மூலயமா வாட் ஐ கேன் சே, ஸோ வென் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமம், அவுட்புட் இஸ் மேக்ஸிமம். ஸோ என்னோட அவுட்புட் வந்து சைன் வேவா வந்திருக்குன்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி தான் இந்த ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. வாட் ஐ செட் ஹியர் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இது காமுடேட்டருக்கு போகும்போது இது டிசியா மாறுதுன்னு நம்ம சொல்றோம், ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் யர் டிசி ஜென்ரேட்டர் அண்ட் தீஸ் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். வாட் ஆர் தே? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட், இன்னொன்று வந்து செல்ஃப் எக்ஸைட்டட். செப்பரேட்லி எக்ஸைட்டட், செல்ஃப் எக்ஸைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can speak about where the supply for magnetic field creation is done. If it is taken from the same machine, அது பேர் செல்ஃப் எக்ஸைட்டட். If it is taken from a separate machine, அது பேர் செப்பரேட்லி எக்ஸைட்டட். இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் மூணா பிரிக்கிறாங்க, ஷண்ட், சீரீஸ் அண்ட் காம்பவுண்ட். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, with respect to the coil of field and armature. ஓகேங்களா? அந்த காம்பவுண்டை திருப்பி ரெண்டா பிரிக்கிறாங்க, லாங் ஷண்ட் அண்ட் ஷார்ட் ஷண்ட். அந்த லாங் ஷண்டை டிஃபரன்ஷியல் அண்ட் குமுலேட்டிவ், ஷார்ட் ஷண்ட் டிஃபரன்ஷியல் அண்ட் குமுலேட்டிவ். இது அந்த வைண்டிங்ஸோட பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஹோப் இது வரைக்கும் நீங்க பேசிக் ஆஃப் ஹவ் அ மிஷின், டிசி மிஷின் எப்படி இருக்கு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அதோட ஒரு வகையான ஒர்க்கிங் டிசி ஜென்ரேட்டர் அண்ட் டைப்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்மளோட அடுத்த செஷன்ல டிசி மோட்டரை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.